வெல்கம் டு சேனலுங்க. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாகர்கோலா ஜீப் சவாரி போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலா நேத்து நம்ம வந்திருக்கப்ப நம்மளுக்கு அந்த ஆஃப்லைனில் வந்தனால நம்மளுக்கு எதுவும் டிக்கெட் கிடைக்கல. அதனால் மறுபடியும் நேத்து நைட்டு ஆன்லைனில் புக் பண்ணிட்டு, இப்போ நம்ம உள்ள ஜீப் சவாரி கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலா இந்த காடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பேஸாக இருக்குங்க. இடைவெளி விட்டு நல்லா சூப்பரா பண்ணியிருப்பாங்க. பார்க்கவும் அவ்வளோ அம்சமாக இருக்குங்க பார்க்கவே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டயர் கொஞ்சம் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. அதை தான் அப்படியே பார்த்தேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தோம். எல்லா பேரும் கை காமிச்சிட்டே இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா புலியோட அக்மார்க் இருந்துச்சுங்க. தண்ணி குடிக்க வந்திருக்கும் போல் அந்த இடத்துக்கு. அதை அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஆக்சுவலாக டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதோடய தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஏர்லி மார்னிங்காகவே வந்துட்டோம். ஆக்சுவலாக நேற்று பார்க்க முடியாமல் போச்சு. இன்றைக்கி மறுபடியும் இப்படி டயர் பஞ்சர்லேயே அவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண போகிறான்னு தெரில. பாப்பா என்ன செய்கிறாருன்ட்டு. அவருமே ட்ரை பண்ணி பார்த்தாருங்க, ஓட்ட முடியல. சரி வண்டியை நிப்பாட்டிட்டு எங்களை யாரையுமே இறங்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் ஃபாரஸ்ட்னால அவர் ஓட்டிகிட்டு வந்தவரே டயரை கழட்டிகிட்டு இருந்தாருங்க. ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணுவாங்க கூட கேட்டோம். அவங்க அதெல்லாம் வேணாம், நீங்கள் யாரும் இங்கேருந்து வண்டியை விட்டு இறங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னனால நம்மளும் வண்டியை விட்டு இறங்கலைங்க. ஆக்சுவலாக அவராகவே ஒரு ஆளாகவே டயரை கழட்டிகிட்டு இருந்தாருங்க. பாருங்களேன். ஆக்சுவலாக 2 டயர் இருக்குங்க. ஆனால் 2மே பஞ்சர் போல். ஏதாவது ஒன்று பஞ்சர்னால் கூட ஓட்டியிருப்பார். 2 டயருமே பஞ்சரு. அதனால் அவர் டயரை கழட்டிட்டார். அங்கிட்டிருந்து வேறு வந்தாங்க, என்னன்னு கேட்டாங்க. கொஞ்சம் டயர் பஞ்சர்னு சொன்னனால அவங்களும் வந்தாங்க. சரி ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா அவங்களும் ஜீப்பு அந்த சஃபாரிக்கு உள்ள ஆள்லாம் இருந்தனால பண்ண முடியல. ஆக்சுவலாக எல்லா பேருமே கொஞ்சம் அங்கிட்ட போய் ஜீப் சவாரின்றதுக்காண்டி எல்லா பேரும் அந்த அனிமல்ஸ் பார்க்குறதுக்காண்டி அங்கிட்டிருந்து போயிட்டு வராங்க. இந்த இன்னொருத்தவங்க வந்தாங்க. அவங்களுமே கேட்டாங்க பஞ்சரா அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒரு வழியாக அந்த டயர் இதானோடனே அங்கேருந்து நம்ம ஜீப் சவாரி, அந்த நாகர்கோலா ஜீப் சவாரி அந்த ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து வேறு ஒரு டயர் கொண்டு வந்தாங்க. அந்த டயரை தான் அவர் இறக்கிட்டு இருக்காப்புல. பாருங்களேன். ஆக்சுவலாக நாங்கள் இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 6 மணிக்கு வந்தோம், 7:20க்கு மேலே ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. ஆமாம். கேமரா எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நம்மளை. சரி அப்புறம் கேமரா எடுக்கலை. அப்புறம் ஒரு வழியாக டயரை மாட்டிட்டு அப்படியே போனோம். கிட்டத்தட்ட மணி 8 மணி ஆயிடுச்சு. 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு இங்கே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 ஹவர்ஸு சேர்த்தே நாங்கள் உங்களை காட்டுக்குள்ளே கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்து விட்டுறோம். 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாருங்க. ஆக்சுவலாக ஏர்லியாக வந்தால் கூட எதாவது பார்க்கலாம். நம்ம ஏர்லியாகவும் வரல. சரி என்ன இருக்குதுன்னு பார்ப்போங்க. காலையிலே நம்மளுக்கு இப்படி ஒரு சோதனையாக நடந்துருச்சு. கொஞ்சம் ஒரு சிரமம் தான். சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க.
ஆக்சுவலா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொபைலுக்கு வந்து டவர் கிடைக்கிறதுக்காண்டி, அந்த கைய மேல மேல தூக்கிட்டு அ WhatsAppல மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. அது ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிட்டு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் எதுவும் டைகரோ, இல்ல வேற எதுவும் ஒரு அனிமல்ஸ் எதுவும் பார்த்துருந்தோம்னா, கொஞ்சம் மெசேஜ் பண்ணுவாங்க போல. அதனால அந்த இத பண்ணாங்க. நாங்க உள்ள காட்டுக்குள்ள போய் ரொம்ப நேரம் டீப் ஃபாரஸ்ட்ல இருந்தோம். அங்க ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் நம்ம அந்த இந்த வேலி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது ஆக்சுவலா என்ட்ரன்ஸ்லயே லெஃப்ட்ல திரும்புச்சு. அங்க சரி இதுலயாவது போய் பார்ப்போம்ன்றதுக்காண்டி கொஞ்சம் கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு மயில் பார்த்தோம். மயில் ஏகப்பட்ட மயில் இருந்துச்சுங்க. சுத்தியுமே மயில் அதிகமான மயிலுங்க. ஏன்னா, அவ்ளோ மயில் இருந்துச்சு பார்க்கவே. எல்லா மயிலுமே தோகை விரிச்சு தாங்க இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோங்க. ஒரு சரியான ஒரு மானுங்க. ஆக்சுவலா நான் இந்த வகையான மான் வந்து நான் பார்த்ததே இல்லங்க. இதோட பேரு எனக்கு தெரியல. கொஞ்சம் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா மான் பாருங்களேன், அந்த புள்ளிலாம் இல்ல. புள்ளி இல்லாமயே ஒரு இது பயங்கரமா இருந்துச்சுங்க. அந்த மான பார்க்கவே ஒரு அபூர்வமா தெரிஞ்சுச்சு. ஏன்னா நான் இந்த மாரி மான் நான் பார்த்ததே இல்லங்க. அங்க பாருங்களேன் எவ்வளோ ஒரு ஸ்பீடாவோ, எவ்வளோ ஒரு இதாவும் இருக்கு பாருங்க. கொஞ்சம் இந்த மானுடைய பேர் தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த மானோட பேர் தெரியல. இதுவுமே அந்த வேலி ஓரத்துல தாங்க இருந்துச்சு. அப்புறம் அங்கருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தாங்க. எல்லா பேருமே கொஞ்சம் லெஃப்ட் சைடு பார்த்துட்டே இருந்தாங்க. கொஞ்சம் தூரத்துல நம்ம கம்பெனியுடைய ஃபேமஸ் டஸ்கர்ங்க. ஆக்சுவலா இந்த டஸ்கர கொஞ்சம் பார்க்குறது ரொம்ப ஒரு அபூர்வமானது தான். நம்மளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் டைமிங் ஆனனால, நம்ம இத பார்க்கக்கூடிய ஒரு இது கிடைச்சுச்சுங்க. எப்படி நிக்குது பாருங்களேன். மண்ண மண்ண அள்ளி அள்ளி போட்டு நின்னுட்டு இருந்துச்சு. அது பார்க்கவும் அவ்வளோ அழகாவும் இருந்துச்சு பார்க்கவே. கடைசியா நம்ம ஒரு 1 மணி நேரம் சுத்துனதுக்கு இந்த டஸ்கர கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ அருமையா இருக்கு பாருங்களேன். ஆனா ரொம்ப தூரத்துல இருந்துச்சு. சரி கொஞ்சம் பக்கத்துல முடியுமான்னு கொஞ்சம் டிரைவர் பார்த்தாரு. சரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாரி வெயிட் பண்ணி பார்த்தோம். ஏதாவது நகலுமான்னு பார்த்தோம். எவ்வளோ இதா இருக்கு பாருங்களேன். மண்ண மண்ண அப்படி அழகா அள்ளி அள்ளி போட்டுட்டு இருக்கு பாருங்க. நம்மளும் கொஞ்சம் அந்த டஸ்கர விடவே இல்லங்க. அவரு கொஞ்சம் நம்ம அந்த பஸ் டிரைவர் வந்து கொஞ்சம் முன்னாடி ஃப்ரண்ட்ல கொண்டு போய் நம்மளுக்கு காமிச்சாருங்க. இந்த தெரியுது பாருங்களேன். அ எவ்வளோ இதா இருக்கு பாருங்களேன். ஃப்ரண்ட்ல போய் நம்ம பார்த்தோங்க அதுக்கப்புறம். அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாரி பிரமிப்பா இருந்துச்சுங்க. எவ்வளோ இதா இருக்கு பாருங்களேன்.
அப்புறம் என்ன யோசிச்சுன்னே தெரிலங்க. ஒரு மாரி அப்படியே சைலண்ட்டா நிக்க ஆரம்பிச்சுருச்சு. நம்ம இந்த பஸ் டிரைவரும் ஒரு மாரி அமைதியா நின்னோனே அவருமே ஒரு மாரி ஆயிட்டாரு. சரி, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா கொஞ்சம் சரி வராதுன்றதுக்காண்டி கொஞ்சம் அப்படியே யோசிச்சு நின்னுட்டே இருந்தோம். தோண்டுதுப்பா ம். பாருங்க, ஒரு பேய் மாடு பார்க்குது, இதுவும் பேய் மாடு தோண்டுது பாப்பா. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தோங்க, கொஞ்சம் மான்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட் ஆச்சு. டிரைவருமே எல்லா பேரும் கொஞ்சம் சைலண்ட்டா இருங்க அப்படின்ற மாரி அவருமே சொல்லியிருந்தாரு. ஏன்னா, இங்க வழக்கமா தண்ணி குடிக்க வரும்ன்ற மாரி சொன்னனால, மானுமே கொஞ்சம் அலர்ட் ஆயி அப்படியே கொஞ்சம் இதாகி நின்னுட்டே இருந்துச்சு. சரி நாங்களும் ஏதோ டைகர் எதுவும் சைட்டிங் ஆகுமோன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். இப்படியே தான் இதே மாரி தான் பண்ணிட்டே இருந்துச்சு. ஒருவேளை எதுவும் டைகர் எதுவும் வருமோன்ற மாரி நாங்களும் பார்த்தோம். வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்புறம் ஸ்பீடா ஓடிருச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோங்க. சென்னாய் கூட்டங்க. ஃபுல்லா சென்னாய் கூட்டங்க. எப்படி இருக்கு பாருங்க. அங்க 1 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு பாருங்களேன். வெயிலுடைய தாக்கம் இருக்கறனால கொஞ்சம் அந்த நிழல்ல வந்து தூங்கிருச்சுங்க கொஞ்சம். அப்புறம் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டே போனாங்க. அந்த சென்னாய் பக்கத்துல உட்கார்ந்திருந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டேங்க. ஆக்சுவலா வந்து ஹோட்டலுங்க அது. நம்ம கபினி ஃபாரஸ்ட் அந்த அவங்களே வந்து ரூம் ஸ்டே மாரி குடுக்குறாங்க. ஆக்சுவலா காட்டுக்குள்ளேயே எவ்வளோ பெரிய ஒரு இதுன்னு பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சுங்க. ஆக்சுவலா இது இங்க எவ்வளோ தங்குறதுக்கு எவ்வளோ ரூவா என்னன்னு கேட்கலங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு இது என்ன எப்படி தங்குறதுக்கு என்ன ரேட்டு, என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேங்க. கொஞ்சம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. திரும்ப திரும்ப சொல்றது தான். காட அழகாவும், பத்திரமாவும் பார்த்துக்கங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் டூ வாட்ச். நெக்ஸ்ட் வீடியோல உங்கள கண்டிப்பா நான் சந்திக்கிறேன். திருப்பி சொல்றது தான். காட்டுல வந்தீங்கன்னா, கொஞ்சம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா விலங்கினத்த நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம தான் அத வழிநடத்தணும். நன்றி, வணக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேங்க.